அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இளங்கீரை, இந்த முருங்கைக்கீரையை தான் நம்ம இன்றைக்கி கடைசல் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த வெயிலில் அதிகமாக நின்று பொரியல் கூட்டு இப்படியெல்லாம் செய்ய முடியாது. இதை சிம்பிளாக செஞ்சுட்டு ஒரு தயிர் வச்சுக்கிட்டு நல்லா நம்ம சாப்பிடலாம். ஒரு மாம்பழத்தை தொட்டுக்கிட்டு ஈஸியாக சாப்பிட்றலான்றதுனால இன்றைக்கி முருங்கைக்கீரை கடைசல் செய்ய சொன்னாங்க. அதனால் முருங்கைக்கீரை கடைசல் இப்போ நான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 50 கிராம் பாசிப்பருப்பு நல்லா ஊற வச்சுருக்கேன். இதை குக்கரில் சேர்த்துருவோம். கீரையையும் குக்கரில் சேர்த்துடலாம். தாளிப்புக்காக பார்த்திங்கன்னா 4 வரமிளகாய், ஒரு 10 சின்ன வெங்காயம், அவ்வளோதாங்க. அப்புறம் நம்ம வழக்கம் போல் தாளிக்கிறது தான். அது எப்படின்னு அப்புறம் சொல்கிறேன் நான். முதல்ல இதை குக்கரில் வச்சு வேக வச்சிடலாம். ஊற வச்ச தண்ணியோட பருப்பை சேர்த்துருவோம். பாசிப்பருப்பு, அதோட கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை. இதை ஒரு 4 பேர் சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்தி, டேஸ்டி எல்லாமே இந்த கீரையில் நமக்கு கிடைச்சிரும். இப்போ இதில் ஒரு 5 பல் பூண்டு, அவ்வளோதான். குக்கரை மூடி நல்லா ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த கீரையையும் இந்த பருப்பையும் நல்லா இப்படி கலந்து விட்டுறணும். அப்போ தான் எல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி குக் ஆகும். அவ்வளோதாங்க. மூடி குக் பண்ணிக்கலாம். இப்போ விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு. கீரையும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு நான் சட்டியில் தான் எப்பவும் கீரை கடைவேன். அப்போ தான் எனக்கு மைய கடையே வரும். சட்டியில் கடைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கீரையை எந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்திருக்கேன்னு பாருங்கள். ரொம்ப நைஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கடையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து பருப்பு, அதோடு நாம் எடுத்து வச்சுருக்க மிளகாய், இந்த 4 மிளகாயை சேர்த்து நல்லா இந்த மிளகாய் கருக வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கணும். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் நம்ம தாளிப்பில் இதை சேர்க்கணும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் இதில். இப்போ இந்த தாளிப்பை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீரையில் சேர்த்துடலாம். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். இந்த நெய்யை போட்டு இந்த கீரையில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்ட்டு. இந்த வெயிலுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான டிஷ் இது. யம்மியாக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாம் சந்திக்கலாம். மக்களே, ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். உப்பு போட்டு கீரையை கடைஞ்சிக்கங்க. அதில் ஒரு சுண்டக்காய் அளவு புளியும் போட்டு கடைங்க. டேஸ்ட் இன்னும் அபாரமாக இருக்கும்.